தமிழக அரசியல்ல புதிய அலைய கிளப்பியிருக்காரு நடிகர் விஜய். அவருடைய முதல் சட்டப்பேரவை தேர்தல். ஆனால் ஒரு பெரிய கேள்வி இருக்கு, அவரு எந்த தொகுதியில போட்டியிட போறாரு? தி அன்டோல்டு பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதிய கட்சியை தொடங்கின விஜய் முதல் தேர்தலையே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தீவிரமா திட்டமிட்டு வராரு. அதுக்காக வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளை தேர்வு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுல முக்கியமானது சென்னை. ஆமா, சென்னையில 2 தொகுதிகள் விஜயனுடைய ரேடார்ல இருக்கிறதா கூறப்படுது. விஜயின் பெயர்லயே முதல் எழுத்தான வீல தொடங்கக்கூடிய விருகம்பாக்கம், இன்னொன்னு வேளச்சேரி. இந்த 2 தொகுதிகள்ல ஒண்ணுல அவர் போட்டியிடலாம் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இங்க இளைஞர்கள் வாக்கு அதிகம் இருக்கிறதுனால விஜய்க்கு பெரிய பலமா பார்க்கப்படுது. அதுலயும் வேளச்சேரியில போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இது மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு தொகுதியும் விஜயின் கவனத்துல இருக்குதான். கிறிஸ்துவர் வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் வெற்றி பெற்ற இடம். மேலும் சில முக்கிய பிரமுகர்கள் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட வேணும் அப்படின்னு ஆலோசனை வழங்கி இருக்கிறதாகவும் கூறப்படுது. அதனால சென்னை ஒரு தொகுதி, திருச்சி கிழக்கு ஒரு தொகுதி என 2 இடங்கள்ல விஜய் நிற்கலாம் அப்படின்ற தகவலும் பரவிட்டு வருது. 2 தொகுதிகளில் போட்டியிடுறது நம்பிக்கை குறைவா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. முன்னதா ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிட்டது போல விஜயும் பாதுகாப்பு அரசியல் செய்கிறாரா அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல ஒரே கேள்விதான், முதல் தேர்தலையே விஜய் வெற்றி கொடி நாட்டுவாரா? உங்க கருத்து என்ன? விஜய் எந்த தொகுதியில போட்டியிடணும்? கமெண்ட்ல உங்களுடைய விருப்பத்தை பகிருங்க. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ்க்கு தி அன்டோல்ட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.